வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ஓட 47வது நாளுக்கான நிகழ்வுகள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு டாஸ்க்கு நடக்கும். என்னென்னா கேப்டன்சி டாஸ்க்கு வர வாரத்துக்கு. அதில் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வருவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கும் பவித்ராவும் வருவாங்க. இவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு நடக்கும். அது ஒரு சீசா மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா தீபக் தான் வின் பண்ணிடுறாரு. அவர் தான் வர வாரம் கேப்டனு. இதில் தோற்று போயிடுவா யார்? நம்ம பவித்ரா. ஏற்கனவே அது கல்லாட்டம் நிறைய ஆடும். இதுலேயும் ஆடி இருக்கும். பட் அதை பெருசாக பேச வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை. பவித்ராவுடைய ஆட்டிடியூடு உள்ளே போய் ஆட ஆரம்பிச்சிடும். தீபக் இங்கே கேப்டன்சி ஆகிடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் நடந்தது இல்லையா? இந்த நம்ம சௌந்தர்யாவையும் சிவாவையும் ஒரு டேபிளில் உட்கார வச்சுருவார். ரெண்டு பேரும் இவங்க மற்ற கண்டஸ்டன்ட்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு. ஆனால் இவங்களை ரோஸ்ட் பண்ண சொன்னால் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்குங்க. ரோஸ்டிங் பண்ணுங்கன்னா வன்மத்தை கக்குதுங்க. எல்லாமே விஷத்தை கக்குறதுங்களா இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு வன்மம் ஏன்னு தெரியல அந்த சௌந்தர்யா மேலே. சாச்சனா அப்புறம் அந்த பொண்ணு மஞ்சரி, வர்ஷினி, அப்புறம் விஷால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் அவர் பேசினார். ஆனால் இந்த 3 பெண்களுமே ஒரு பெண்ணை பற்றி இவ்வளோ ஒரு பொறாமை இருக்குமா அப்படின்றது அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. வெளியில் இருக்கிற மக்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதில் வேற சாச்சனை இந்த என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா பார்த்து உனக்கு வயிற்றெரிச்சல், அப்புறம் உனக்கு புத்தி இல்லை, உனக்கு அறிவில்லை, அது மாதிரிலாம் அந்த பொண்ணு பேசுறாங்க. என்ன வேற நீ ஏதோ ஆர்வக்கோளாறு சொல்றாங்க, அப்படிலாம் சொல்றாங்க. பிளஸ் நீ பண்ற வேலையெல்லாம் சாட்டர்டே எபிசோட்ல கேட்கப்படும். யாரு? அவங்க அப்பா விஜய், அவர் பேர் என்னது, விஜய் சேதுபதியா? அவர் அவர் இந்த மாதிரிலாம் கேட்டார்னா அவர் விஜய் சேதுபதி ஹோஸ்டுக்கே தகுதி இல்லை. ஏற்கனவே அவரை பத்தி அவர் வேஸ்ட். அவரு ஏன்னா ஏற்கனவே அவரை பத்தி வெளியில வேற மாதிரி தான் ட்ரோல் ஆகுது. அவர் தகுதியே கிடையாது தான். ஏன்னா போன வாரமே சாச்சனாக்கு இதுவா தான், சாச்சனாவோட அப்பாவா தான் அங்க விஜய் சேதுபதி இருந்தது. எல்லாருமே பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் ஹோஸ்ட் 2 வாரம் தான் நல்லா பண்ணாரு. அப்புறம் அவர் வேலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பார்ஷியாலிட்டியா இருக்கிறாரு. பிளஸ் இந்த பொண்ணு அவ்வளோ வன்மத்தை அந்த சௌந்தர்யா மேல பேசுதுங்க. நீ நடிக்கிற, அவ குரல் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டாஸ்க்ல அழுவா. அதை கூட நீ அழுதது கூட எங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் வருது அப்படின்னு அந்த சாச்சனா பேசுறா. அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சரி பாருங்க, அவங்க ஒரு மேடை பேச்சாளர்ன்றாங்க. ஒரு சபை நாகரிகம் தெரியாது, அதுக்கு தகுதியான ஆள் மஞ்சரி கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, குப்பைக்கு ஒப்பிட்டு சௌந்தர்யாவை சொல்றாங்க. நல்ல நல்ல மேடை பேச்சாளர்கள் திருக்குறளை ஒப்பிட்டு பார்ப்போம், மற்ற விஷயங்களை ஒப்பிட்டு தான் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க குப்பையில் இருக்கிற இந்த பட்டாசுகள் எப்போ வெடிக்கும், எந்த பக்கம் வெடிக்கும்னு தெரியாது, அது மாதிரி தான் நீ குப்பையில இருக்கிற பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்துறாங்க அந்த இடத்துல. உங்க அப்பா வீட்டு பேக்கரியா இது அப்படின்ற மாதிரி அடுத்த ரவுண்ட்ல இது மாதிரி அவளை ரோஸ்ட் பண்றாங்களா? இப்படி எல்லாம் பேசி ரோஸ்ட் மாதிரியா தெரியுது. உங்க அப்பா வீட்டு பேக்கரியா இது, நீங்க அதே மாதிரி நீங்க ரொம்ப லத்தாஜிக்கா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சாச்சனா கிட்ட நீ கேட்கணுமா? நீ சௌந்தர்யா கிட்ட அதை கேட்கவே கூடாது. அவங்களுக்கு எல்லாம் பொறாமையினோட உருவமா தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வர்ஷினி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கான். வர்ஷினிக்கு இது மூலமாக என்ன சொல்கிறேன்னா, நல்லா கேம் விளையாடுறவங்கள பார்த்து விளையாட தெரியாதவ இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆட தெரியாதவளுக்கு கூடம் கோணல் சொன்னாலாம். அது மாதிரி அவளை பார்த்தா உனக்கு கேவலமாக தான் தெரியும். ஏன்னா நான் அந்த வர்ஷினி போட்டுன்னு வர ஜட்டி போட்டுட்டு வரா பார்த்தீங்களா, ட்ரௌசர்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அவளுக்கு கேவலமாக தெரியல. விளையாடுறவங்கள பார்த்து கேவலப்படுறா. அது பொறாமையினோட வெளிப்பாடாக தான் அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாயா, அந்த குட்டி நாய் குறைச்சி ஒரு மாதிரி குறைக்குமா, அது மாதிரி நீ ஒரு குறைக்கிற ஒரு நாய் தான் நீ அப்படின்னு நாய் அப்படின்னே அந்த பொண்ணு அது பதிவிடுறாங்க. இது என்னத்தை சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியலங்க. அந்த தைரியம் அவளுக்கு எப்படி வந்ததுங்க? ஒரு சக ஒரு தோழிய, சக ஒரு ஹவுஸ்மேட்டை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுறது ஒரு ரியாலிட்டி ஷோவில் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு இருக்குது. அவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்குது. ஆனாலும் அது எப்படிங்க அந்த நம்ம வாய் கொழுப்பு சொல்லுவாங்கல்ல, அந்த கொழுப்பு தான் அதிகம் இருக்கு. இதெல்லாம் போட மாட்டாங்கல்ல, கட் பண்ணிடுவாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில காமிக்க மாட்டாங்கல்ல, தப்பா யாரோ அது பேசிட போறாங்க. நாய்க்கு ஈக்குவலாக ஒப்பிடுறது அது ஏற்கத்தக்க முடியாத விஷயங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அவனும் அப்படிதான். அவன் பேசுறது குரலை, அதாவது சௌந்தர்யா குரலை வச்சு தான் எல்லாருமே பேசுறாங்க. ஜெஃப்ரியும் குரலை வச்சு தான் மார்க் பண்ணி தான் பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. விஜய் விஷால் பேசுறது ரொம்ப என்ன சொல்றது, இன்டிசென்ட்டா இருந்தது. ஆனா இந்த சாச்சனா, இந்த மேடை பேச்சாளர் மஞ்சரி,
இவங்க அளவுக்கு இல்லை. விஜய் விஷாலுக்கு வந்து தைரியம் இல்லை தான் இன்னமும். அவன் வந்து பின்னாடி பேசினால யார் நம்ம சௌந்தர்யாவை பற்றி முன்னாடி பேசியிருக்கலாம்ல, அதெல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். நீ வந்து தொட்டு பேசுகிறேன்னு சொன்னான்ல, அவன் உண்மையாலுமே என்ன பண்ணணும், நல்ல ஆண்மகன் வந்து நேருக்கு நேர் தான் பேசணும். முதுகுக்கு பின்னாடி பேசுகிற ஒரு ஆண்மகன் தான் விஜய் விஷால்னு இதில் என்ன பட்டவர்த்தனமாக தெரியுதுன்னு தான் சொல்லலாம். இந்த வன்மத்தெல்லாம் ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ கக்குறாங்கன்னா, அவன் உட்காந்து ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுவா பாருங்க, எல்லாரையும் நிற்க வச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிடுங்க. திரும்ப நடுவில் பஸ்ஸர் டு பஸ்ஸர் தானே, திரும்ப நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வரணும், பிளேட் வாஷ் பண்ணாமல் இருப்பாங்க. சௌந்தர்யா வந்து கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாக்கு சொல்கிறீங்க, வந்து பிளேட்டை வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லாருமே அந்த 10 பேரும் உள்ளே வர்றதுக்காக ஒரு டாஸ்க் வைப்பாங்க. இவங்க நின்றுட்டு தான் பேச வருவாங்க. நம்ம கூட ப்ரோமோவில் போட்டிருந்தோம் இல்லையா, இவங்க நின்றுட்டு தான் பேச வருவாங்க. இதில் சாட்சனா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சேர்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுட்டு கால் மேலே கால் போட வச்சு இந்த மாதிரிலாம் சொல்லி இங்கே உட்கார வைப்பாங்க. அந்த சாமரம் விசுறது ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இதில் சௌந்தர்யா கேட்ட கேள்வியில் இவங்க வந்து ஹர்ட் ஆகிட்டு திரும்பவும் ரோஸ்ட் பண்ண மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி இப்போ யார் பண்ணிட்டு இருக்கா, கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான்னா ஜாக்லின் தான். தப்பாக வந்து போர்ட்ரே பண்ணுற அளவுக்கு ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஜாக்லினை விட்டு சௌந்தர்யா தள்ளி இருந்தாலே கண்டிப்பாக சௌந்தர்யா வந்து கப்பை வின் பண்ணுறதுக்கு மிகவும் தகுதியானவர் தான். ப்ளஸ் வந்து முத்துக்குமார்லாம் பேசுனது சூப்பராக இருந்ததுங்க. ஜென்டில்மேன்னா அந்த மாதிரி அந்த ஒரு பிஹேவியரு முத்துக்குமார், தீபக், ரஞ்சித் இவங்கெல்லாம் அழகாக பேசுனாங்க. அதாவது ரோஸ்ட் பண்ணுற விஷயத்தில் மீதி எல்லாமே வந்து வஞ்சத்தை தான் கக்கியிருக்காங்க. அதே மாதிரி யாருன்னா சிவகுமார் வந்து பயங்கரமாக வந்து வஞ்சத்தை கக்கிறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொண்ணு தர்ஷிகா. ஐயோ ரொம்ப வசுப்பா அது பொண்ணை வந்து பயங்கரமான ஒரு வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணோம். அதான் ஓவரால் பார்த்தீங்கன்னா அவர் பிக் பாஸே வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுவார். அது என்ன சொல்லுவார் அதில் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார், உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தேன், ரோஸ்ட் பண்ணு சொல்லி ஆனால் வந்து நீங்கள்லாம் வந்து எனக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சொன்னது ரோஸ்டிங், இவங்க சொன்னது ஒருத்தவங்களை வந்து கேவலமா அபியூஸ் பண்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க விளையாடி கேம் அக்லி பிளே தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து சௌந்தர்யாவுக்கு அந்த இடத்துல சப்போர்ட்டிவ்னு சொல்ல முடியாது. அவங்களோட விளையாடுற கேமுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு திருப்புச்சீட்டாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் அந்த இடத்துல எடுத்து கொடுத்தாங்க. முக்கியமாக அந்த ரயான் எடுத்து கொடுத்த பாயிண்ட் சூப்பராக இருந்தது. நீங்கள் தனியாக கேம் ப்ளே பண்ணும் போதெல்லாம் கிச்சன் டீமில் இருந்த போதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடச்சிச்சு. நீங்கள் எப்போ வந்து குரூப்பாக இருக்கிறீங்களோ டீமில் இருக்கும் போது உங்களுக்கு வேர்ஸ்ட் கிடைக்குதுன்றத ஒரு புரிய வச்சாரு. அதை சௌந்தர்யா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யா நல்லா புரிஞ்சுக்கணும், சாச்சனாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு இவங்க 2 பேரும் தான் ஓனாய். இந்த 2 ஆமா, இந்த 2 குள்ளநரிங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா சௌந்தர்யா கண்டிப்பா வந்து கப்புக்கு வந்து அவங்க ரொம்ப டிசர்வ் ஆனவங்க, தகுதியானவங்க. ப்ளஸ் முத்துக்குமாரை இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும், அவரும் ரொம்ப தகுதியானவர். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, அவரோட பேச்சில் அந்த நாகரிகம் வந்து தென்பட்டதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. மஞ்சரிலாம் ஃபஸ்ட்டு. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.